Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சிம்பிளான ஸ்வீட்டான டிஷ் பண்ணலாம். இது வந்து ரொம்பவே பாரம்பரியமானது. அதுவும் இல்லாமல் இது எங்கள் பாட்டி காலத்துலலாம் செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து சக்கரவள்ளி கிழங்கை வந்து வேக வச்சுருக்குறோம். அதுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து வெல்லத்தை வந்து துருவி வச்சுருக்குறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எடுத்துருக்குறோம். ஏன்னா வந்து சக்கரவள்ளி கிழங்குல ஏற்கனவே ஸ்வீட் இருக்கும். அதனால் நம்ம வெல்லத்தை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். வாங்க சக்கரவள்ளி கிழங்கு வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். காய்ஸ், இப்போ வந்து 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. நம்ம கிழங்கும் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணி வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் காய்ஸ், வெந்துடுச்சு. நம்ம வேறு பிளேட்டுக்கும் மாற்றிட்டோம். இப்போ வாங்க எப்படி சேர்த்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம தொழும்பு எடுத்துடலாம். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து வெந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் தோல் உரித்து நாங்கள் மசிச்சு போட்டோம். இப்போ எப்படி பண்ணலான்ட்டு வாங்க பார்க்கலாம். வெல்லத்தையும் கிழங்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது சாப்பிட்டா அவ்வளோ எனர்ஜி. இது வந்து பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதை வந்து பால் பாலாக பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சாப்பிட்டு பார்க்குறேன் காய்ஸ், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லாயிருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.